Hello everyone, welcome back to our channel Mummy's Cook. Wednesday morning எங்களுக்கு இது தேர்ட் டே இன் வியட்நாம் சாப்பா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆஸ் யூஷுவல் ஹோட்டலே எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. இந்த பிளாட்டரில் இருக்கிறது தான் நாங்கள் ரெண்டு பேருமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோம். நான் ஏன் இந்த நூடுல்ஸை ஸ்பெசிஃபிக்காக எடுத்திருக்கேன்னா, இது வந்து வியட்நாமீஸோட ரொம்பவே ஃபேமஸான நூடுல்ஸ் சூப். நீங்கள் யாராச்சும் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த நூடுல்ஸ் சூப்பை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் இன்றைக்கி ஒரு லொக்கேஷன் தான் கேட் வில்லேஜ். இது ஃபுல்லாகவே ஷாப்பிங் ரிலேட்டட் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அடிவாரத்தில் இறங்கி போனால் நிறைய வாட்டர் ஃபால்ஸ்க்காக தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். போகிற வழி ஃபுல்லாகவே வெறும் ஷாப்பிங் தான். ஆனால் இது எல்லாமே ஹேண்ட்மேட் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நாட் ஃபார் சேல். ஆக்சுவலாக இது வந்து ரெண்ட்டுக்கு நம்மளுக்கு தராங்க. அந்த பெரிய ட்ரெஸ்ஸஸ் மட்டும் கீழே அடிவாரத்தில் அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு கீழே நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கணுன்றதுக்காக அந்த வியட்நாமீஸோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எல்லாமே ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு திருப்பி அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடலாம். நிறைய ஹேண்ட்மேட் பேக்ஸு, சின்ன க்யூட் பர்ஸு, குட்டியான பிளாங்கெட். ஏன்னா அந்த பிளேஸ் வந்து கோல்டாக இருக்கிறதுனால இது எல்லாமே அங்கே சேல் பண்ணிகிட்ருந்தாங்க. ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சின்ன பசங்களுக்கு ட்ரெடிஷ்னல் வேராக இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய டாய்ஸ் ஹேண்ட்மேட், இந்த மாதிரி கோன் ஷேப்பில் இருக்கிற ஹேட்டு. நடந்து கீழே இறங்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன இடத்துல மரத்துலேயே ஃபுல்லாக ஒரு வீடு மாதிரி கட்டி அங்கே நின்று நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற மலையெல்லாம் பார்க்கலாம். சின்ன சின்ன வில்லேஜஸும் அந்த இடத்துல சுற்றி நிறையவே இருக்குது. இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான், நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் கிடையாது. அந்த இடத்துல ஒரு ஸ்டெம் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒட்ட வச்சுருக்காங்க. அதெல்லாம் நின்று பார்த்துட்டு அடுத்து மறுபடியும் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறதுக்காக கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். பில்லோ கவர்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், நிறைய விஷயம் இங்கே வந்து எல்லாமே ஹேண்ட்மேடாக. நாங்களும் போகிற வழியில் பார்த்தோம். 2-3 பேர் உட்காந்து எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் கையிலே பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. இங்கே நாங்கள் புரிஞ்சுக்கிட்ட இன்னொரு விஷயம் பார்கெயின். ஆக்சுவலாக ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹை அமௌண்ட்டாக சொல்கிறாங்க. நம்ம பார்கெயின் பண்ணலன்னா நம்மளுக்கு உண்மையாகவே இது பெரிய லாஸாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நாங்கள் 2 ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணோம். இனிஷியல் அமௌண்ட் அவங்க சொன்னது 2,50,000 VND அப்படின்னாங்க. ஆனால் குறைக்க 50,000 VND கூட அவங்க குறைச்சி கொடுக்குறாங்க. அதனால் எந்த டூரிஸ்ட் பிளேஸுக்கு இந்த மாதிரி விசிட் பண்ணாலும் பார்கெனிங் மட்டும் மறந்துடாதீங்க. இங்கே வந்து நிறைய நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் கூட விற்றுட்ருக்காங்க. ஒரு 15 to 20 minutes ஆகுது இந்த வாட்டர் ஃபால்ஸ் ரீச் ஆகிறதுக்கு. வழி ஃபுல்லாக கடைங்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு இறங்குற கஷ்டமே தெரியல. ஒன்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்தோம். நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி அந்த ட்ரெஸ் எல்லாம் ரெண்ட்டுக்கு எடுத்தவங்கெல்லாம் நிறைய பேர் ஒவ்வொரு இடத்துல நின்று நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. குதிரைலாம் இருந்தது. அதுக்கு மேலே உட்காந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தனி சார்ஜஸ்லாம் சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிட்ஸுக்கு குதிரை பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறோன்னா அவங்களுக்கு மட்டும் ஃப்ரீ. ஆனால் கூட யாராவது அடல்ட்டு நின்னா 50,000 VND வாங்குகிறாங்க ஒரு ஆளுக்கு. ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த பிளேஸுக்கு போயிட்டுருந்தோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பிங் பிளேஸை பார்த்தேன். ஃபுல்லாகவே பேம்புவால் செய்யப்பட்ட பொருட்கள் இது எல்லாமே. லைக் குட்டி ஜாடி, 2-3 சைஸில் பவுல்ஸ், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்காக அழகாக இருந்துச்சு. அதே ஷாப்பில் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மோதிரம், பேங்கிள்ஸ், அதுக்கப்புறம் ஃபேஸ் மசாஜ் பண்ணுறதுக்கு குவாஷா, ரோலர், குட்டி பால்ஸு, கேர்ள்ஸ் போடுற பிரேஸ்லெட், சீப்பு, ஒரு சின்ன கரண்டி. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது எல்லாமே பஃபலோவோட ஹார்ன்ஸில் செஞ்சது, அதாவது எருமை மாட்டு கொம்பில் செஞ்சது. இது எல்லாமே இதுவும் ஹேண்ட்மேட் தான். அதுக்கப்புறம் இது ஒரு ஃபேமஸான எக்கு, ஹாஃப் ஃபர்டிலைஸ்ட் எக் எம்ப்ரியோ வச்சு ஸ்டீம் பண்ணி இல்லைனா பாயில் பண்ணி கொடுக்குற இந்த எக்கு. இதுவும் ரொம்ப ஃபேமஸ் வியட்நாம். அதுக்கப்புறம் இது வந்து ரெயின்போ ஸ்லைட். இது வந்து ஒரு ஆளுக்கு 80,000 VND காஸ்ட் பண்ணுவாங்க.
இங்கே வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வரீங்கன்னா 3 பேரையும் ஒரே வாட்டி புஷ் பண்ணுவாங்க. அந்த பக்கம் வந்து நீங்கள் போய் சேருவீங்க. ஆக்சுவலாக இதுவும் நாங்கள் ட்ரை பண்ணோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. நான் மட்டும்தான் போனதுனால ஒரே டயர்லேயே நானும் என் பாப்பாவும் உட்காந்துக்கிட்டோம். கிட்ஸ் அலவுடு தான். நீங்கள் யாராவது வியட்நாம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்லைட் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ எங்களுக்கு டே 3 இப்படி தான் ஃபினிஷ் ஆச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next interesting vlog.